வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அவுல் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு அவுல் பாயாசம் ரொம்ப விசேஷமான ஒரு ஃபுட்டுங்க. அதை தாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கிருஷ்ணருக்கு அவுல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் நண்பர் பார்த்தீங்கன்னா குசேலன் அவுல் கொடுத்துருப்பாருங்க. அதனால தான் அவுல் பாயாசம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுவாங்க. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அவுல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது 1 கிலோ கெட்டி அவளுங்க இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்து வாங்கிக்கிங்க. இதுலேயே நைஸ் அவல் இருக்குது, அது வேணாங்க. இந்த மாதிரி கெட்டி அவல் வாங்கிட்டிங்கன்னா நம்ம பாயாசத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். 2 பங்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. முந்திரி, பாதாம், ஏலக்காய் இது எல்லாமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யலாம், அவளை நல்லா களைஞ்சி எடுக்கணுங்க. 1க்கு 2 முறை அவளில் தண்ணி போட்டு பாருங்கள். என்ன அதில் அந்த டஸ்ட் இருக்கும். என்ன அவல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் டஸ்ட் இருக்கும். அதனால் 1 முறைக்கு 2 முறை நல்லா பளிச்சுன்னு நம்ம அதை கழுவி எடுக்கணுங்க. ஆக்சுவலாக இந்த அரிசி கழுவும் பார்த்திங்களா, அது மாதிரி தாங்க இது அரிசியில் தாங்க செய்கிறாங்க. அரிசியை நசுக்கி பண்ணால் அவளாயிடுங்க. அதுக்குன்னு தனியாக மிஷின் வச்சு பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெள்ளை வெளியேறுன்னு பளிச்சுன்னு கழுவி எடுத்துடலாங்க. பால் எடுத்துக்கலாங்க. இதுக்கு 6 லிட்டர் பால் எடுக்கணுங்க. 1 கிலோ அவளுக்கு 6 லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க. பாத்திரத்தை வச்சு முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், அந்த தண்ணி நல்லா காயணும். சூடு ஏறும்போது பால் பாத்திரத்தை அந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாங்க. இந்த மெத்தடில் தான் நம்ம பாலை காய வைக்க போகிறோம். ஏலக்காய், முந்திரி, பாதாம் கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் முந்திரியும் பாதாமியும் இது மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தாங்க அதில் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், பாயாசத்தில் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாலோடு சேர்த்து பாயாசத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், பால் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மெத்தடில் பாலை காய வச்சிங்கன்னா பால் சுண்டி போகாது, நல்லா காஞ்சிடும். 2வது பால் அடி பிடிக்காதுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் காஞ்சாலும் பால் அடி பிடிக்காது. பால் நல்லா திக்னஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அவளை நம்ம பாலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாலில் அவல் வேகணுங்க. நம்ம அதனால தான் நம்ம கெட்டி அவல் வாங்குகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பால்லே அவல் வேக வைக்கணுங்க. இப்போ என்ன செய்யலாம், அந்த பொடி பண்ண முந்திரி பாதாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவல் பாயாசம் ரொம்ப ஈஸியான ஒரு பாயாசங்க. இது தேவையான அளவுக்கு சர்க்கரையை 1 பங்கு அவளுக்கு 2 பங்கு சர்க்கரைங்க. நம்ம 1 கிலோ அவல் எடுத்ததுனால 2 கிலோ சர்க்கரையை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையான பாயாசங்க. இது நல்லா சுவையாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு சுலபமான மெத்தடில் இந்த பாயாசத்தை செய்யலாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அவ்வளோதாங்க. நல்லா பால் கொதிச்சிருச்சு அவல் போட்ட பிறகு.
கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாங்க. எதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அவுள் பாயாசம் ரெடி. ஈஸியான முறையில் இப்போ நம்ம அவுள் பாயாசத்தை செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்தா சுவை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடிங்க. பாருங்கள், ரொம்ப பார்க்கும்போதே நம்ம சாப்பிடணும்னு தோணும். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.